இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான பாலக் தோசை பார்க்கலாம். கடாயில ஆயில் போட்டு ஆயில் ஹீட் ஆனதும் நல்லா கழுவி சுத்தம் பண்ண பாலக்கீரையை கடாயில போட்டு நல்லா வதக்கும். இது கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்கு கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. இதை காலையில பிரேக்ஃபாஸ்டா குடிக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். பாலக்கீரையை மீடியமான ஹீட்ல நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி சுண்டி வந்த உடனே ஆற விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி மிக்ஸில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணணும். நல்லா கிரைண்ட் பண்ண பாலக் பேஸ்ட தோசை மாவுல நல்லா கலந்துக்கணும். சூடான தவால தோசையை ஊற்றி ஆயில் போட்டு தோசையை ரெண்டு பக்கமும் போட்டு வேக வைக்கணும். இப்போ சுவையான பாலக் தோசை ரெடி. இது டொமேட்டோ சட்னி, இட்லி பொடியோட சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.